எப்படி வந்து ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட் அல்லது ஒரு பழத்தோட்டத்தை அல்லது ஒரு உணவு காட்டை உருவாக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்வது போல் ஒரு இடத்துல 7 பயிர்லேருந்து 11 எத்தனை பயிர்னாலும் வைக்கலாம். ஒரு டிசைனிங்குடைய தன்மை சிறப்பு என்னென்னா, க்ரியேட்டிவிட்டி என்னன்னா, நீங்கள் ஒரு 10 பயிர் வச்சுருக்கீங்க ஒரு இடத்துல, 11வது பயிரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், 11வது எலிமெண்ட்டே உள்ளே கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் மரம் வச்சுட்டீங்க, செடி வச்சுருக்கீங்க, காய்கறி வச்சுருக்கீங்க, பழத்தோட்டம் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்ச பிறகு ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு இதில் காளான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு க்ரியேட்டிவிட்டி. காளானுக்கு பிறகு இல்லை நீங்கள் ஒரு மண்புழு பெட்டு போடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி வந்து எத்தனையாவது நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகலாம். இதில் ஒரு இந்த மரத்தில் மர வளர்ப்புலையும் இந்த மாதிரி இப்போ பொதுவாக வந்து ஒரு 40 அடி பேட்டர்ன் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். இது ஒரு டெம்ப்ளேட். இது மாதிரி நிறையா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 20, இது 40ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டாக பார்த்தீங்களா இடம், இப்போ ஒரு மரத்துக்கும் ஒரு கேனோப்பி இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் மாமரம்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட அது வந்து எவ்வளோ கொடை பிடிக்கும், 30 அடியிலேருந்து அதிகபட்சமாக 40 அடி வரைக்கும் போகலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 20 இருக்கும். இதே இது நீங்கள் வந்து ஒரு மகாகனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லது சவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ இடத்த பிடிக்கும், எவ்வளோ கேனோப்பி இருக்கும், மிஞ்சி போனால் 4 அடிக்கு மேலே போகாது. ஆமாம். அதே போல் ஒரு நெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லிக்கு ஒரு ஏரியா இருக்கும். இப்படி ஒரு மரத்துக்கும் ஒரு கேனோப்பின்னு சொல்லுவோம், அந்த கவிகைன்னு சொல்லக்கூடிய இலைக்குடை. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம செட் பண்ணணும். அப்போ எடுத்துக்காட்டால் மாமரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு மாமரம் வைக்கிறீங்கன்னா 40வது அடியில் ஒரு மாமரம் வைக்கணும். அல்லது 40வது அடியில் வேறு வைக்க போகிறேன், நான் ஒரே மரம் வைக்கலை, டைவர்சிட்டி கொண்டு போகிறேன் அப்படின்னா இங்கே பலா வச்சுக்கலாம். சரி, அதுக்கடுத்து இங்கே மாக்கு அடுத்து இங்கே பழம் வைக்கலாம். இங்கே பழம் வச்சுட்டிங்கன்னா மா வைக்கலாம். 40 அடியில் இருக்கக்கூடிய நிறையா மரங்கள், நாவல் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதுக்கு ஒரு லிஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 20 அடி இடைவெளியில் என்ன வைப்பீங்க அப்படின்னா நெல்லி வச்சுக்கலாம், அல்லது சப்போட்டா வைக்கலாம். இதெல்லாம் 20 அடி இடைவெளியில் வரக்கூடிய மரங்கள். அடுத்தது 10 அடி இடைவெளியில் வரக்கூடிய மரங்கள், சீத்தா மரம் இருக்குது, பப்பாளி வைக்கலாம், வாழை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில் இந்த மரங்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா, இந்த மரங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவு மரங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அந்த ஆதரவு மரங்கள் பெரும்பாலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, முழுக்க வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் தான். சுபாபுல்லாக இருக்கலாம், அதே போல் கிளிர்சீடியாக இருக்கலாம், அல்லது வந்து வாகை மரமாக இருக்கலாம். எந்த ஒரு மரமாக எடுத்தாலும் வெட்டி கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கலாம். அந்த மரங்களை இதில் இணைக்கணும். அகத்தியாக கூட இருக்கலாம். இதில் நீங்கள் கொண்டு வந்துடணும். இது கிட்டத்தட்ட 5 அடி இடைவெளியில் வரும். இப்போ பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 200க்கு 200ங்கிறது ஒரு ஏக்கர், 200 அடி நீளம் சராசரியாக 210 கிட்ட வரும். நான் வசதிக்காக 200க்கு 200 போட்டிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா இந்த 200 கடியில் எவ்வளோ மரங்களை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது முழுக்க எப்படி வரும் அப்படின்னா, இப்படி ஒரு பெரிய மரம், அதுக்கடுத்து ஒரு குற்று மரம் இருக்கும், இப்போ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா மரத்தில் கொடி வர்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிகள் இருக்கலாம். அப்போ எவ்வளோ ஆச்சு, 1 2 3 4 5, அதுக்கப்புறம் வாழை மாதிரி, இது வந்துச்சா. அதுக்கப்புறம் கவர் கிராப்னு சொல்லுவோம், நிலத்தை மூடி வைக்கிற மூடாக்கு பயிர்கள். அது பெரும்பாலும் நரிப்பயிராக இருக்கலாம், தட்டைப்பயிராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த பயிர்கள் இருக்கோ அதை வந்து மூடாக்கு பயிர்கள். அப்போ கிட்டத்தட்ட 7 பயிர் ஒரு இடத்துல வரும் இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கான மாடல். என்ன ஆகுனா இது நீண்ட காலத்தில் சஸ்டெயின் ஆயிரும். அதுக்கு வெளியே இருந்து எந்த விதமான இன்புட்டும் கொடுக்க வேண்டியது இருக்காது.
போக வேண்டியது நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது, போக வேண்டியது எடுத்துகிட்டு வர வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய ரோல் இருக்காது. இந்த பொதுவாக முதல்ல வைக்கும் பொழுது எப்படின்னா 20% வந்து பயன் மரங்களும் 80% வந்து ஆதரவு மரங்களும் தொடக்கத்தில் வைக்கணும். இந்த ஃபுட் ஃபாரஸ்டினுடைய சஸ்டைனபிலிட்டிக்காக சொல்கிறேன். 5 ஆண்டுகள் கழித்து, 5 இல்லை 10 ஆண்டுகள் கழித்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பயன் மரங்கள் 80% ஆகும், வந்து ஆதரவு மரங்களாக மாறிடும். எப்படின்னா இந்த மரங்களை நம்ம என்ன செய்வோம், காலகட்டத்தில் வெட்டி வெட்டி உள்ளே கொடுத்துருவோம். இந்த சுவாப்புல்லாக இருக்கலாம், கிளீரிசீடியாவாக இருக்கலாம், வாகையாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வெட்டி வெட்டி இங்கே வந்து மூடாக்குள்ளே கொடுத்துக்கிட்டே வருவோம். அப்போ என்ன ஆகுனா அந்த ஆதரவு மரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ உங்களுக்கு பயன் மரங்கள் மேலே போயிடும், மேலே போய் அது தொடர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், பழ மரங்களோ மற்ற மரங்களோ கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த மண் வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் கார்பன் ரிச்சாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த விதமான இன்புட்டும் தேவை இருக்காது. இதுதான் கான்செப்ட். அப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் இந்த ஃபுட் ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அதுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வீடு எங்கே அமையுதுன்னு பாருங்கள். மேடான இடத்துல தண்ணி தேங்காத இடத்துல ரோடு அக்சஸ் இருக்கிற இடத்துல வீடு வைப்பீங்க. இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் மற்றதை ஆரம்பிக்கணும். இப்போ வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்கடி போகிற இடத்துல ஃபார்ம் இது Zone 1, அதுலேருந்து கொஞ்சம் குறைவாக கவனம் செலுத்தக்கூடியது Zone 2, அதை விட கொஞ்சம் குறைவாக 3, 4. அப்புறம் எப்பயுமே போகாமல் ஒரு காட்டு பகுதியாக விட்டுறணும். ஒரு பகுதியை அதில் வந்து பறவைகள் மற்ற விலங்குகள் வந்து தங்கிட்டு ரேரான விதைகளை போடும், அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து இப்போ மென்யூரில் வந்து நிறையா ரிச்சான உரங்களை உருவாக்குறதுக்கான அந்த அரிய வகை அந்த மினரல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம கம்போஸ்டில் சேர்த்துக்கலாம். சாய்வு, ஆமாம் ஆமாம் கட்டாயம் பண்ணணும். அது நிச்சயமாக பண்ணணும். அது ஆமாம், இது வந்து ஒரு வகையாக எப்படி வைக்கணுன்றது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். அதை வந்து எப்படி வந்து இந்த காண்டூர் நேற்று பேசணும் இல்லையா, நம்ம திரும்ப அதை பேசுவோம். எப்படி காண்டூர் லைனிங் பண்ணுறது, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி.